الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: من وقر صاحب بدعة فقد آن على هدم الإسلام. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்து கொள்ளுங்கள். யார் அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்தார்களோ அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வை பயந்து அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடப்பதற்கு ஆரம்பமாக தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருமையாகவும் இருக்கக்கூடிய அந்த யுக முடிவு நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுடைய முகங்களையும் வெண்மையான முகங்களாக ஆக்கி சுவன பூஞ்சோலைகளில் உயர்தரமான சுவனவதி என்று அறியப்படக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்கக்கூடிய மேலான தௌஃபீகையும் நசீபையும் வல்லோன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கைக்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தம்முடைய வான்மறையில் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிற பொழுது, அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் பஅதி ضعஃபின் அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதாவது நாம் படைக்கப்பட்டதினுடைய செய்தியை குறிப்பிடுகிற ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நாம் ஆதமுடைய மக்களை படைத்தோம், பலவீனர்களாக நாம் படைத்தோம். சும்ம ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா, அந்த பலகீனத்திற்கு பின்னால் அவர்களுக்கு குவ்வத் என்ற ஆற்றலை நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மீண்டும் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஆற்றலை கொடுத்ததற்கு பின்னால் மீண்டும் பலகீனத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் அந்த வான்மறையின் வழியாக நமக்கு சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ் ஆரம்பத்தில் படைக்கிற பொழுது பலகீனர்களாக படைத்தான் என்று சொல்கிறான். குழந்தை பருவத்தை அல்லாஹ் சொல்கிறான், குழந்தைகள் பலகீனமானவர்கள், பலவீனமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இரண்டாவதாக குழந்தை பருவத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய வாலிப பருவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிற பொழுது மின் பஅதி ضعஃபின் குவ்வா,
பலகீனத்திற்கு பின்னால் ஆற்றலை கொடுத்தோம், வலிமையை கொடுத்தோம், சக்தியை கொடுத்தோம், வாலிபம் என்ற சக்தியை கொடுத்தோம், இளைஞன் என்ற ஒரு சக்தியை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று வாலிப பருவத்தை அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவதாக மீண்டும் அவர்களுக்கு பலகீனத்தை, முதுமையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லக்கூடிய இரண்டாவது செய்திதான் நாம் அவர்களுக்கு சக்தியை கொடுத்தோம் என்ற அந்த இளைஞர்களினுடைய சக்தி. இளைஞர்களை, வாலிபர்கள் குறித்து அல்லாஹ் பேசக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் குவ்வா என்ற வாசகத்தை பயன்படுத்துகிறான். அவர்கள் யார் தெரியுமா? அந்த இளைஞர்கள் யார் தெரியுமா? ஆற்றல் மிக்கவர்கள், சக்தி உடையவர்கள். அவர்களின் சக்தியினால் உலகத்தின் போகக்கூடிய போக்கை எல்லாவற்றையும் அவர்களால் மாற்ற முடியும். அவர்களின் சக்தி சாதாரணமானதல்ல என்பதை உலகத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் தான் உலகத்தில் எந்த திசை நோக்கி நாம் திரும்பினாலும் ஒவ்வொரு துறைக்கும் இளைஞர்கள் தேவைப்படுகிறார்கள். சாதாரண விஷயங்களில் இருந்து ஒரு பெரிய கம்பெனியில் இருந்து எல்லா விஷயத்திற்கும் வாலிபர்களை நோக்கி தேடிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்பதை வைத்துத்தான் உலகம் இளைஞர்களை தேடிக் கொண்டிருக்கிறது, வாலிபர்களை உலகம் தேடிக் கொண்டிருக்கிறது. அவர்களின் சக்தி சாதாரணமானதல்ல. அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. வாலிபர்களே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குவ்வா என்ற ஆற்றல், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சக்தி, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய வலிமை என்பது சாதாரணமானதல்ல என்பதை உலகத்திற்கு அருள்மறை அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை, அந்த தேர்தலின் முடிவை தமிழகமெல்லாம் வேறு மாதிரியாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பொழுது ஜென்சி தலைமுறை என்ற இளைய தலைமுறை தமிழகத்தினுடைய தலைமுறையை இன்று மாற்றி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னார். இளைஞர்களினுடைய ஆற்றல் என்பது, இளைஞர்களுடைய சக்தி என்பது எவ்வளவு வலிமையானது என்பதை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் நமக்கு சொல்கிறது. நூற்றாண்டு கண்ட திராவிட கட்சிகள் என்று ஜென்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்களை விட்டுவிட்டார் எதிர்காலத்தில் தமிழகத்தில் நமது அரசியல் கேள்விக்குறியாகி போய்விடும் என்பதை நூற்றாண்டு கண்ட திராவிட கட்சிகளும் ஜென்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை அன்றாடம் இன்று நாம் பார்த்து வருகிறோம். இவைகளெல்லாம் எதை நமக்கு மையப்படுத்துகிறது? எந்த செய்திகளை நமக்கு சொல்கிறது? தேர்தலில் அவர்கள் ஜெயித்தார்கள் என்பது செய்தி அல்ல. திராவிட கட்சிகள் அவர்களை பயன்படுத்துகிறார்கள், ஜென்சியை ஆரம்பிக்கிறார்கள் என்ற செய்தி அல்ல. இளைஞர்களால் தான் எதுவும் சாத்தியப்படும் என்பதை தான் இந்த செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அவர்களிடத்தில் ஆற்றல் இருக்கிறது, அவர்களிடத்தில் வலிமை இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய பாரம்பரியத்தை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாமியர்களினுடைய இஸ்லாம் இந்த மண்ணில் நிறைவேறுவதற்குண்டான அந்த காரண காரியங்களை நாம் தேடி பார்த்தால் இளைஞர்களினுடைய நிலை, அவர்களுடைய பங்களிப்பு எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நாம் வரலாறுகளில் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா நகரம் இன்றைய முஸ்லிம்களினுடைய கேந்திரம். மதீனா நகரம் 10 ஆண்டுகள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்துதான் இஸ்லாம் என்ற ஒரு பாரம்பரியத்தை நிறுவினார்கள். இன்று நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளும் வணக்க வழிபாடுகளும் எல்லா நிலைகளுக்கும் அடித்தளமிட்டது மதீனா நகரம். அப்படிப்பட்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு தலைநகராக மதீனா நகரத்தை பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த மதீனா நகருக்குள் 10 ஆண்டு காலம் மக்காவிலே வாழ்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களால் விரட்டப்படுகிறார்கள். 13 ஆண்டு கால போராட்ட களம், வாழ விடவில்லை, பல்வேறு வகையான சோதனைகள். அந்த சோதனைகளுக்கு மத்தியிலே இனிமேல் மக்காவில் நாம் வசித்தால் நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலை
மக்காவிலிருந்து பெருமானார் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு மதீனாவிற்கு செல்கிறார்கள். மதீனாவினுடைய ஊர் எல்லைகளிலே நின்று கொண்டு பெருமானாரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் மக்காவில் இருக்கிறார்கள். மதீனாவில் பெருமானாரை வரவேற்பதற்கு மதீனாவினுடைய எல்லைகளில் வந்து பெருமானாரை வரவேற்பதற்கு ஆள் இருக்கிறார்கள். இஸ்லாம் மக்காவில் இருக்கிறது, மதீனாவிற்குள் இஸ்லாம் செல்லவில்லை. நபி அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் விரட்டுகிறார்கள். விரட்டுகிற பொழுது ஹிஜ்ரத்தினுடைய பயணங்களிலே மதீனாவிற்கு செல்கிற பொழுது மதீனாவினுடைய ஊர் எல்லைகளிலே நின்று கொண்டு மதீனாவாசிகள் பெருமானாரை வரவேற்கிறார்கள். எப்படி மதீனாவிற்குள் நபி அவர்கள் செல்வதற்கு முன்னால் இஸ்லாம் மதீனாவிலே எப்படி வந்தது என்று சொன்னார். முஸ்அப் பின் உமைர் என்ற ஒரு 18 வயது இளைஞர் நபி அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்னால் மதீனாவிற்குள் சென்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று இன்று இஸ்லாமியத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய அந்த மதீனா நகரத்தின் முதலாக ஏகத்துவ ஜோதியை மதீனா நகருக்கு கொண்டு சென்றவர்கள் முஸ்அப் பின் உமைர் என்ற ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு இஸ்லாமிய வாலிபர். எங்கே இருக்கிறார்? இந்த மார்க்கத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய, இந்த மார்க்கத்திற்கு தவறை தாங்கக்கூடிய இடத்திலே ஒரு இஸ்லாமிய இளைஞர் வந்து இருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமியத்தினுடைய வரலாறுகளினுடைய வழிநெடுகிலும் நாம் பார்க்கிற பொழுது இளைஞர்களினுடைய ஆற்றலும் சக்தியும் சாதாரணமானது அல்ல என்பதை மதீனாவில் இஸ்லாம் நிலைநிறுத்திய பொழுது அதன் வழியாக நாம் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய சக்தி என்பது, ஆற்றல் என்பது சாதாரணமானதல்ல. குர்ஆன் அதிகமாக பேசக்கூடிய, குர்ஆனிலே அதிகமாக பேசக்கூடிய கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். தந்தையை எதிர்த்து ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மன்னன் நம்ரூதி நெருப்பு கூண்டத்தில் போடப்படுகிற பொழுது அந்த நம்ரூதை எதிர்த்து போர்க்களம் கண்டு அதிலே சாதனை செய்த அந்த சாதனையாளர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆட்சியாளர்களானாலும் சரி, சமூகமானாலும் சரி, ஆட்சியாளனும் சமூகமும் குடும்பமும் இப்ராஹிம் நபியை துரத்திய பொழுது அவர்களுடைய வயது என்ன? வாலிப வயதில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அந்த சமூகம் விரட்டியது. இவருடைய ஆற்றல் என்பது இதை அப்படியே விட்டுவிடக் கூடாது என்றுதான் நம்ரூத் நெருப்பு கூண்டத்தில் போட்டான். குடும்பம் துரத்தியது, சமூகம் துரத்தியது. அந்த காலத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், ஃபதன் என்று குறிப்பிடுகிறான். அவர் ஒரு வாலிபர், அவர் ஒரு வாலிபர் என்று அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று சொன்னால் அந்த வாலிப கட்டத்திலே அவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி இருந்திருக்கிறது? இந்த மண்ணில் அல்லாஹ் கொடுத்த கலிமாவை நிலைநிறுத்துவதற்காக, உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயாராக நின்றார்கள். அரசன் நம்ரூத் விரட்டினான், வா வந்து பார்க்கலாம் என்று போராடி, என்ன செய்து விடுவாய், என்ன சாதித்து விடுவாய், என் உயிரைக்கான எடுப்பாய், எடுத்துக்கொள், இந்த மார்க்கத்திற்கான எதையும் கொடுப்பேன், எதையும் இழப்பேன், எல்லாவற்றையும் கொடுப்பேன், இந்த மார்க்கம் உலகத்தில் நிலைநிறுத்தாக வேண்டும் என்ற அந்த வாலிபத்தினுடைய ஆற்றல் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு கூட்டத்திற்கு அர்ப்பணம் செய்தார்கள். ஒரு வாலிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்படியெல்லாம் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் ஆனாலும் சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு குர்ஆனில் இருக்கிறது. அந்த வரலாறை படித்து பாருங்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அன்றைய எகிப்தினுடைய ராணியாக இருந்தவள் தவறான வகைக்கு அழைக்கிற பொழுதும் சத்தியத்தை எடுத்து சொல்லி, யாருக்கும் இந்த உலகத்தில் நான் மயங்கி விட மாட்டேன் என்று பிரகடனப்படுத்திய யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் எந்த ஒரு தீமைகளுக்கும், எந்த ஒரு பாவமான காரியங்களுக்கும் இடம் கொடுத்து விட மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்தினுடைய ராணியாக இருந்தாலும் சரி, நீ எந்த உச்சத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு எனது மார்க்கம், எனது கலாச்சாரம், எனது பாரம்பரியம், இதை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ராணியை எதிர்த்து போராடியதின் காரணமாக இன்றும் குர்ஆனிலே மின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அஹ்ஸனில் கஸஸ் என்று குர்ஆனிலே அவர்களுடைய வரலாறுக்கு பெயர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நபிமார்கள்
தங்களுடைய வாலிப கட்டத்தை எப்படியெல்லாம் போராடி இருக்கிறார்கள், எதற்காக வேண்டியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் தொடங்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இப்படியெல்லாம் நமது பாரம்பரியத்தினுடைய இளைஞர்கள், இவர்களுடைய வழிமுறை என்பது இதுதான். இப்படிப்பட்ட இளைஞர்களை தான் இந்த மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. அவர்களால் தான் இந்த மார்க்கம் நிலை பெற்று நிற்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவர்கள் இளைஞர்களினுடைய சக்தி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி இது மாத்திரமல்ல, அன்றைய காலகட்ட இளைஞர்கள், நமது சஹாபிகள், நமது மூத்த முதல் குடிமக்கள், நபி அவர்களை ஒருவன் தவறாக பேசிவிட்டான் என்பதற்காக வேண்டி முஆது முஅவ்வித் என்று 2 சிறுவர்கள் பத்ருடைய களத்திலே யார் அபூஜஹில் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். யார் அந்த அபூஜஹில்? தேடிக்கொண்டிருந்தார்கள். அரபுலகத்தின் தலைவனாக இருக்கிறான் அபூஜஹில். அவனை மக்காவில் உள்ள 2 சிறுவர்கள், அடையாளம் தெரியாத முஆவித் முஅவ்வித் என்ற 2 சிறுவர்கள் எதற்காக? ஷதம நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது நபியை அவன் திட்டுகிறானாம். திட்டுவதற்கு அவன் யார்? அவனது தலையை எடுத்து விடுகிறேன் என்று சொன்னார்களே, அந்த அரபு தேசத்திலே நின்று கொண்டு எமது நபியை பேசுவதற்கு கூட இந்த மண்ணில் யாரும் இருக்கக்கூடாது என்று அபூஜஹிலுடைய தலையை பத்ருடைய களத்திலே சாய்த்தார்கள் அல்லவா முஆத் முஅவ்வித் என்ற 2 சகோதரர்கள். எப்படிப்பட்ட இளைஞர்களாக இருந்திருக்கிறார்கள்! இப்படியெல்லாம் நம்முடைய மார்க்கத்தினுடைய இளைஞர்களினுடைய அந்த நிகழ்வுகளை நாம் யோசித்து பார்த்தால், உஹதுடைய போர்க்களத்திற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் சபுகளை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். உஹதுடைய போர்க்களத்திற்கு இந்த வயதுக்கு மேல் உள்ளவர்கள் தான் வர வேண்டும், சிறுவர்கள் வரக்கூடாது என்று உத்தரவிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னதற்கு பின்னால் ஒருவருக்கு மனம் கேட்கவில்லை. நான் உஹதில் கலந்து கொள்ள வேண்டும், நான் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பெருமானார் சபுகளை சரி செய்து கொண்டிருக்கிற பொழுது தமது காலை உயர்த்தி கொண்டு பெரியவர் போன்று காட்சியளிக்கிறார். எதற்காக தெரியுமா? ஒரு சிறுவர், நானும் பெரியவர் தான், என்னையும் போரிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். எதற்காக தெரியுமா? போருக்கு சென்றால் உயிரோடு திரும்புவோமா என்ற உத்தரவாதம் இல்லாத நிலையிலே உயிரை துச்சமாக நினைத்து இந்த ஷரியத்தை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தியே ஆக வேண்டும் என்று அந்த சிறுவர்கள் தமது பாதத்தை உயர்த்தி நிற்கிறார்கள். எதற்காக? நபி அவர்கள் நாம் பாதத்தை சமமாக வைத்திருந்தால் நம்மை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள் என்று விளங்கிய அந்த சிறுவர்கள், நாமும் அவர்களோடு நின்று சற்று உயரமாக காட்டிக் கொள்வோம் என்று உயர்ந்து நின்ற அந்த சிறுவர்கள் எங்கே நிற்கிறார்கள்? இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு, இந்த மார்க்கத்திற்கு அடித்தளமிடுவதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் நமது முன்னோர்களான அந்த சஹாபிகள். இப்படியெல்லாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆனாலும் சரி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆனாலும் சரி, முஸ்அப் இப்னு உமைர் ஆனாலும் சரி, இஸ்லாமிய வரலாறுகளை படித்து பாருங்கள். இளைஞர்களினுடைய ஆற்றலில் தான் இந்த மார்க்கத்தினுடைய சக்தி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், 2026 தமிழகத்தினுடைய அரசியலை தீர்மானித்தவர்கள் இந்த இளைஞர்கள் என்று சொன்னால், இவர்கள் தான் தமிழகம் வேறு மாதிரியாக ஏதோ ஒரு தீர்ப்பை எதிர்பார்த்திருந்த பொழுது கூட இந்த இளைஞர்களுடைய சக்தி இன்று வரை அதிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறார்கள். எப்படி நடந்தது என்னவென்று தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய ஆற்றல் சப்தமில்லாமல் நமது வீட்டில் உள்ள இளைஞர்களும் இளைஞர்களும் சாதித்திருக்கிறார்களா இல்லையா?
சாதித்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல்களுடைய முடிவு நமக்கு சொல்கிறது என்பதை இந்த நேரத்தில் எல்லாம் நாம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய இளைஞர்கள் என்பவர்கள், வாலிபர்கள் என்பவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், சக்தி உள்ளவர்கள். அவர்களால் தான் இந்த மார்க்கம் நிறைவேற்று இருக்கிறது என்பதை கடந்த காலத்தினுடைய நமது முன்னோர்களினுடைய வழியாக இந்த மார்க்கத்தினுடைய பாரம்பரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இளைஞர்களே, வாலிபர்களே, உங்களுடைய சக்தி என்பது சாதாரணமானதல்ல. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்பது சாதாரணமானதல்ல. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே உனது வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்பதற்கு பதில் சொல்லாமல் உனது பாரத்தை அங்கிருந்து உன்னால் நகர்த்த முடியாது என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்று சொல்லுகிற பொழுதே வாலிபமும் வந்து விடுகிறது. ஆனால் வாலிபத்தை பெருமானார் தனியாக காட்டி சொன்னார்கள். ஒரு வாலிபத்தை எப்படி கழித்தாய் என்று அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னால், அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நம்முடைய வாலிபர்களுடைய இன்றைய காலத்தின் நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். இளைஞர்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள்? அவர்களுடைய சிந்தனையினுடைய மாற்றம் இன்று உருவாகிவிட்டது. சிந்தனையினுடைய ஆக்கிரமிப்பு, நாட்டை ஆக்கிரமிப்பதை விட, ஒரு நாட்டை பிடிப்பதை விட சிந்தனையினுடைய ஆக்கிரமிப்பு என்பது சாதாரணமானதல்ல. அந்த சிந்தனையினுடைய ஆக்கிரமிப்பில் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். எதை நோக்கி நகர வேண்டும், எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று தெரியாமல் கலாச்சார சீரழிவுகளுடைய உச்சத்தில் இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் இந்த உலகத்தில் தனி உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். நமக்கென்று ஒரு மார்க்கம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. அதையெல்லாம் விலை பேசிவிட்டு இன்றைய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிவகாசி மாநகரில் ஒரு பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுடைய பெயரை கெடுப்பதற்காக வேண்டி கடந்த வாரங்களில் பத்திரிகைகளிலே இஸ்லாமியர்களுடைய பெயரை பார்க்கிற பொழுது இது போன்ற விஷயங்களிலே எப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்தவர்கள், கண்ணிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று கஞ்சாவை கையிலே வைத்துக் கொண்டு நமது வீதிகளிலே விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கேட்பதற்கு எப்படிப்பட்ட ஒரு மாபாதகமான ஒரு நிலையிலே இஸ்லாமிய தெருக்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரம்பரியம் என்ன? இந்த பள்ளிவாசலை கட்டி எழுப்புவதற்காக நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் நமது பகுதியை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சிதைத்துக் கொண்டு சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஜமாத்தினுடைய கட்டமைப்பை மீறுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே இந்த பள்ளிவாசலினுடைய மினிப்புக்கை எடுத்து படித்து பாருங்கள். சினிமா தியேட்டருக்கு சென்றதற்காக வேண்டி ஊர் விளக்கம் செய்து வைத்த ஜமாத் இந்த மஹல்லா என்பது, இதை மதிப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். நாம் தவறியதனுடைய விளைவுதான் இன்று இவன் இரவு காலங்களிலே வீதிகளிலே நின்று கொண்டு கஞ்சாவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறான். யாரை குறை சொல்வது? எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நமது சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமாக தமிழகத்தினுடைய நிலை இதுவாக இருந்தாலும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் இன்று ஒரு வகையில் குறிவைக்கப்படுகிறார்கள் என்று அவ்வப்போது ஜும்மாவுடைய உரைகளில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதற்கு பின்னால் சதி இருக்கிறது. முஸ்லிம்கள் கஞ்சா பயன்படுத்துவதற்கு பின்னால், அபின் பயன்படுத்துவதற்கு பின்னால் பல சதிகள் இருக்கிறது. சர்வதேச அளவிலே இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய அறிவை மங்க செய்து விட வேண்டும் என்பதற்கு இந்த நாட்டில் உள்ள சங்க பரிவாரம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அவர்களினுடைய ஆசைக்கு அப்படியே முழு மனதோடு இந்த சமூகத்தின் இளைஞர்கள், மார்க்கம் தெரியாத இளைஞர்கள், மார்க்கம் படித்த இளைஞர்கள் அப்படியே அதற்கு தன்னை அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையிலே இன்று இந்த சமுதாயத்தை பார்க்க முடிகிறது. எந்த நிலையிலெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்த வேண்டுமோ, சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டுமோ, அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே.
அரசாங்கத்தின் மூலமாக சமுதாய கூடம் என்று கட்டி கொடுக்கப்பட்டது சமூக விரோதியினுடைய கூடாரமாக உள்ளவா மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு மேல் எங்கிருந்து வருகிறது மதுபாட்டில்கள்? யார் வந்து போட்டது? இஸ்லாமியர்களா அல்லது வேறு யாரும் வந்து நமக்கு எதிராக செய்கிறார்களா? அல்ல அல்ல, இஸ்லாமிய வாலிபர்கள் தான் சமுதாய கூடத்தை சமூக விரோதிகளுடைய கூடாரமாக அல்லவா மாற்றி வைத்திருக்கிறோம். நாளை அரசாங்கத்திடத்தில் எதை கேட்க போகிறோம்? இப்படித்தான் நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்படியெல்லாம் நமது சமூகத்தினுடைய கண்ணியத்தை நாமே சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். எனது அருமை சமுதாய மக்களே, முதலாவதாக பெற்றோர்களே, உங்களது மகன் இது போன்ற தவறு செய்வது உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. உங்கள் மகன் செய்யும் தவறால் கண்ணியமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் எந்த விதமான தவறும் இல்லை. கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டின் கதவையும் இவர்கள் வந்து தட்டுவார்கள். இவர்களை விட்டுவிட்டால் கண்ணியமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டிற்குள்ளும் இவர்கள் வருவார்கள். ஆதலால் எல்லாருமே பெற்றோர்களே, உங்களிடத்தில் கேட்கிறோம், எங்களது சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை சீர்குலைத்து விடாதீர்கள். இந்த பகுதியை அமர்ந்து கொண்டு இந்த மார்க்கத்தை விலை பேசி விடாதீர்கள் என்று நாங்கள் கண்ணியமாக உங்களிடத்தில் கேட்கிறோம். உங்களது குழந்தைகள் செய்யக்கூடிய தவறை நீங்கள் தட்டி கேளுங்கள். அவர்கள் அதிகமாக காசு கொடுத்தால் ஏன் கொடுத்தார் என்று கேளுங்கள். வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கல்லவா இன்று நீங்கள் வளர்ந்து இருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கல்லவா இந்த சமூகத்தினுடைய இளைஞர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, உங்களது குழந்தை உங்களது எதிர்காலம். நீங்கள் இன்று விட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் நாளை உங்களால் இந்த சமுதாயமும் சீரழிந்து போய்விடும், உங்களது குடும்பமும் சீரழிந்து போய்விடும். விருப்பவன் யார், குடிப்பவன் யார் எல்லாம் இந்த சமூகத்திற்கு தெரியும், எல்லாம் இந்த சமூகத்திற்கு தெரியும். ஆதலால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இவர்களிடமிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நாம் கண்ணியமாக வாழ்கிறோம், மரியாதையாக வாழ்கிறோம் என்று ஒதுங்கி இருந்தால் நமது வீட்டிற்கும் வருவார்கள், நமது குழந்தைகளையும் பிடிப்பார்கள், நமது குழந்தைகளையும் பிடித்து ஊட்டி விடுவார்கள், காசுக்காக எதையும் செய்வார்கள் இவர்கள். கண்ணியமாக இருந்து கொள்ளுங்கள். இவருடைய விஷயங்களிலே பெற்றோர்கள் தான் இதற்கு முதல் காரணம். உங்களால் தான், தாய் தந்தையர்களால் தான் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நீங்கள் தான் முதல் காரணம். உங்களால் தான் இந்த பகுதியிலே இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமது மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் அல்ல என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். இறுதியாக இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும்? சமூகத்தில் நாம் எல்லாம் இது விஷயத்தில் அமைதியாக ஒதுங்கிவிட முடியாது. நமது பகுதியை நாசப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்களை கண்டு நாம் ஒதுங்கி போனோம் என்று சொன்னால் இந்த மார்க்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன? குர்ஆன் சொல்கிறது, வலகத் அலிம்துமுல் லதீன அஅதது மின்கும் ஃபிஸ் ஸப்த் ஃபகுல்னா லஹும் கூனூ கிரதத்தன் காஸியின். மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் 3 வகையினர். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அவர்களுக்கு தடை இருந்தது. சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்று அவர்களில் ஒரு சாரார் சனிக்கிழமை மீன் பிடிக்காமல் இருந்தார்கள். இறைவனின் தடை, ஆதலால் மீன் பிடிக்காமல் இருந்தார்கள். இன்னொரு நபர்கள் மீன் பிடித்தார்கள். இன்னொரு நபர்கள் மீன் பிடித்தவர்களை தடுத்தார்கள். மார்க்கம் இந்த நாளில் மீன் பிடிக்க அனுமதிக்கவில்லை, ஆதலால் மீன் பிடிக்க கூடாது என்று தடுத்தார்கள். இப்பொழுது இறை வேதனை வந்தது, அல்லாஹ்வின் தண்டனை வந்தது. அதில் யார் தடுத்தார்களோ அவர்கள் மீனும் பிடிக்கவில்லை, மீன் பிடித்தவர்களை தடுக்கவும் செய்தார்களே அவர்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டார்கள். மீன் பிடித்தவர்களும் மீன் பிடித்ததை பார்த்து, கஞ்சா விற்பதை பார்த்து கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய சமூகமே, அதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களே, இவர்கள் எல்லாம் அந்த மூசா நபியினுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் குரங்குகளாக மாற்றப் போனார்கள். என்ன செய்தார்கள்? எதுவும் செய்யவில்லை. மீன் பிடிக்க போனவர்களை தடுக்கவில்லை. நமது பகுதியில் நடைபெறக்கூடிய கஞ்சா மாத்திரமல்ல, எந்த தவறுகள் எல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பாக இந்த சமூகத்திற்கு எதிராக எந்த தவறுகள் எல்லாம் நடைபெறுகிறதோ அதை கண்டும் காணாமல் போய் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கும் இந்த தண்டனை உண்டு என்று குர்ஆன் சொல்கிறது.
நாம் கவனமாக இருக்க வேண்டும், நன்மையை ஏவக்கூடியவர்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது இளைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையுணர்வும் இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போன்று பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களே, நீங்கள் உங்களது குழந்தைகளின் மீது நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள், கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். எங்கே செல்கிறான், எங்கே போகிறான், தர்புக்கு விளையாட செல்கிறானா, விளையாடிவிட்டு எப்படி வருகிறான், நல்ல நிலையில் வருகிறானா, இன்றைய போதைகள் எல்லாம் அவன் தடுமாற மாட்டான். அதுபோன்ற போதைகள் எல்லாம் இருக்கிறது. எங்கு சென்றாலும் எப்பொழுது சென்றாலும் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், கண்காணித்துக் கொள்ளுங்கள். அதுதான் மார்க்கம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த முன்னோர்கள் நமது சமுதாயத்தை எப்படி உருவாக்கினார்களோ அவர்களுடைய வழியில் நின்று நடக்கக்கூடியவர்களாகவும், நமது சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழலை ரப்புல் ஆலமீனே உன்னிடமே கேட்கிறோம். நீ நினைத்தால் எதையும் மாற்றி விடுவாய். இது போன்ற ஆபத்துகளிலிருந்து எங்களது சமுதாயத்தினுடைய குழந்தைகளை எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக, ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக, சமுதாயத்தின் அக்கறை உள்ள குழந்தைகளாக எங்களது குழந்தைகளை ஆக்கி அருள் புரிவாய். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.